கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நாங்கள்லாம் வந்து வேலையை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது சாப்பாட்டுக்கு என்னையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேலையை விட்டு போக வைக்கிறது, நானே உனக்கெல்லாம் வேலையை வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து உட்கார்ந்துடுறாங்க. அந்த இடத்துல கார்த்திக் சார் நம்ம உங்களுக்காக மட்டும்தான் போராடலான்னு பார்த்தோம், இப்போ நம்மளோட ஒற்றுமைக்கான போராட்டமாக இருக்குங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து ஒத்துமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனந்த் வந்து என்ன இவங்க இல்லைனா வேலை எதுவும் நடக்காதா அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து இருக்கிறப்ப இந்த விஷயம் வந்து அபிராமி அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருது. அந்த இடத்துல இப்படியெல்லாம் கார்த்தியை வந்து தோக்கடிக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கானா, கம்பெனியில் இது மாதிரிலாம் முடிவெடுத்திருக்கா, அவங்க எல்லாரும் நம்ம கண்ணுங்க மாதிரி அப்படி இருக்கும்போது என்ன இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல அபிராமி அம்மா அப்பான்னு பார்த்து கடுப்பில் வந்து இருக்காங்க. நம்ம அருணை என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் கண்டமேனிக்கு முடிவெடுக்கிற, சரி நீ கார்த்தியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று செஞ்சிகிட்டு இருக்க, அதுக்கு இந்த டைம் தான் கிடச்சிச்சா, இப்போ வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க யார் வந்து செய்வா, ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்லாம் பெண்டிங்கில் இருக்குது, அது எல்லாம் ஒன்று ஒரு வாரத்துக்குள்ளே வந்து செஞ்சு கொடுக்கலன்னா அசைன்மெண்ட் வந்து கை மாறிடும், கை மாறிடுச்சுன்னா நிச்சயம் அடுத்தடுத்தது வந்து லாபமே இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்மளால் சம்பாதிக்கவும் முடியாமல் காணா போயிடுவோம். இது அம்மாக்குலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன தெரியுமா, கார்த்தி நீ இப்போ பழி வாங்கலைன்னா கூட அப்புறமேட்டு பழி வாங்கிக்கலாம், அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலையை போட்டு கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் நீ கம்பெனி நடத்தவே லாய்க்கு இல்லை, உன்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அம்மா உன்னை எம்டி பதவியிலேருந்து தூக்கிட போகிறாங்க. அச்சச்சோ செஞ்சாலும் செய்வாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வேலையில் வந்து சரி நீ தானே வேலையை விட்டு தூக்குறேன், நீ தான் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சரி சரி உங்கள் எல்லாருக்கும் வந்து வேலையை வந்து கொடுத்துட்றேன், சாரி தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க மட்டும் போகலான்ட்டு இருக்காங்க. சார் எங்களுக்கு ஒரு சந்தேகம், இதில் எல்லாருக்குன்னா கார்த்தி இன்க்ளூடிங் தானே, ஆமாம்மா கார்த்தி இன்க்ளூடிங் தான் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் மன்னிப்பு கூட கேட்காம இப்படி போயிட்டுருக்கீங்களே, கார்த்திக் சார்கிட்ட மன்னிப்பு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எங்கள் ஒற்றுமைக்கான பரிசு தான், இது நீங்கள் கேட்டே ஆகணும், அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பெருந்தன்மையாக இருக்கிறாங்க. தம்பி இது நம்ம ஒற்றுமைக்கான பலத்தை வந்து காட்ட வேண்டிய நேரம், நீங்கள் சும்மானு இருங்க அப்படின்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு மன்னிச்சிரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் கார்த்தி வந்து தூக்குறாங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் எங்கள் கூட இருந்திருந்தா நாங்கள் எங்கேயோ போயிடுவோம் கார்த்தி அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. டேய் என்ன காரியண்டா பண்ணி வச்சுருக்கேன்னு அபிராமி அம்மா வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. ஏனம்மா நான் அப்படி என்ன பண்ணேன், கார்த்தி வந்து தோக்கடிக்கிறதுக்காக எல்லாரையும் வந்து இது மாதிரி வேலையை விட்டு தூக்கியிருக்க, கார்த்தி உதவி செய்ய தானே அவரை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு வந்திருந்தாப்புல, அப்படி இருக்கும்போது உனக்கு என்னடா அது, ஆமாம் நீங்கள் தான் சதி திட்டத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் பண்ணுற சதி உங்களுக்கு பிடிக்கலண்ணா நீங்கள் பண்ணுறது மட்டும் எங்களுக்கு என்ன பிடிக்கவா செஞ்சுருக்கு, எல்லா சொத்தும் கார்த்தி கார்த்தின்னா எனக்கு கோவம் வரதானே செய்யும், நாங்கள்லாம் உங்கள் பசங்களாக தெரியலையா, எதுவாக இருந்தாலும் 3 பங்கு போட்டு நீங்கள் கொடுத்துருக்கணும், நீங்கள் உங்கள் கடமையை செய்ய தவறிட்டீங்க, அதனால தான் நான் இப்போ சதி செய்கிற மாதிரி ஆயிடுச்சு, என்ன எழுதியிருந்தீங்க, இவங்களும் இவங்களோட வாரிசுங்களும் சொத்தை வந்து அனுபவிச்சுக்கலாம், ஆனால் இந்த சொத்தில் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, கார்த்தி வந்து காலப்போக்கில் வந்து வீட்டை விட்டு துரத்திட்டான், நாங்கள் எங்கே போவோம், எங்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னேன். கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல அபிராமி அம்மா கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. நான் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும், இப்போ எல்லாம் என் பேரில் தான்டா சொத்து இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் என்ன உங்களை வீட்டை விட்டா துரத்திட்டேன், இல்லை இல்லை அதே மாதிரி தான் என் ஸ்தானத்தில் இருந்து கார்த்தி நம்ம குடும்பத்தையும் வந்து வழி காட்டுதல் பண்ணுவான், அவன் பேரில் வந்து ஒட்டுமொத்த சொத்து இருக்கணும்னு நான் ஆசைப்படல, அவன் மட்டும்தான் குடும்பத்தை வந்து ஒத்துமையாக பாதுகாப்பாக வந்து வச்சுருப்பான், நீயும் அதே மாதிரி வச்சுருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா உன் பேரில் கூட நான் சொத்து எழுதி வைப்பேன், ஆனால் நீ தான் வந்து எடுத்தோன்னே சொத்து சொத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே, அதனால தான் எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல அபிராமியமாக மாஸ் பண்ணுறாங்க. அண்ணே தயவு செஞ்சு போனேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி அருண் எல்லாம் சொன்னனால